வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா, நேற்று இளவரசர் ஒரு வீடியோ போட்டிருப்பார். அதாவது மது குடிக்கிறதுனால உங்களுக்கு என்ன பயன் அப்படின்னு. நாங்கள் யாருமே மது குடிக்கல. மது குடித்தா சீக்கிரம் போய் சேர வேண்டியதா, அதுதான் பயன். மது குடித்தா கல்லீரல் பாதிக்கு, கிட்னி பாதிக்கு, உடம்புல இருக்கிற எல்லா பாதிக்கு, இதுதான் பயன். இவர் டைட்டில் பாருங்கள், மது குடிக்கிறதுனால என்ன பயன், இதுதான் டைட்டில். இவர் மது குடிக்கிறத இப்பவும் இல்லை, எந்த காலத்துலேயும் விட மாட்டார். ஆனால் குடிக்காதீங்க. நீ வாய் வார்த்தை தொண்டை தண்ணி ஒத்தறக்கு நீங்கள் பேசுகிறீங்க. இவர் எந்த காலத்துலேயுமே எப்பவுமே மது குடிக்கிறத நிறுத்த மாட்டார். நீங்கள் வேணால் பாருங்கள், எழுதியே நான் கொடுக்குறேன். நீங்கள் 10 நாள் நல்லா இருப்பார், அப்புறம் 20 நாள் மாதிரி குடிப்பார், அப்புறம் வீடியோ போட மாட்டார். அப்புறம் 2 பேர் மாமா தங்கமயிலே அப்படின்ட்டு வீடியோ போட்டு வருமானத்தை பெருக்குவாங்க. அதுதான் இந்த தம்பதிகள். நீங்கள் பல யூடியூப்பர் இருக்கிறாங்க, ஃபேமிலி யூடியூப் இருக்கிறாங்க. நீங்கள் போய் பாருங்கள், கணவன் வேலைக்கு போய் தான் சம்பாதிச்சிட்ருப்பாங்க. கணவன் மது குடிச்சிட்டு ஆட்டம் போட்டுருப்பாங்க. மனைவி ஜாலியாக உட்காந்துட்டு அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி இருப்பாங்க. அது இவங்க தான். அப்புறம் இந்த அம்மா பற்றி சொல்லணுன்னா, கணவரை ரொம்ப என்னமோ பெருமையாக பேசுவார். எங்கள் மாமா இப்படி அப்படின்ட்டு. நான் தான் சொல்கிறேனுங்க, இந்த மாதிரி சோம்பேறிவே நீ எங்கேயுமே பார்க்க முடியாது. காலையில் எந்திரிச்சு மூஞ்சி கூட கழுவுறதில்ல. அந்த குழந்தைய பைக்கில் கூட்டிகிட்டு போகிறாரு. அப்புறம் டீ சாப்பிட்றதுக்கு எங்கே கூட்டிகிட்டு போகிறாரு, எங்கேயோ பல கிலோமீட்டர் தூரத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. எங்கேயா பார்த்துருப்பீங்கன்னு கேட்டால் எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. பொதுவாக நீங்கள் குழந்தைகளுக்கு கடையில் வாங்கி கொடுக்கவே கூடாது. அது டீ காப்பி வாங்கி கொடுக்கவே கூடாது. ஆனால் இவர் டீ காப்பி வாங்கி கொடுக்குறாரு. இவங்க வீட்டில் அப்படின்னு வச்சுங்க, குழந்த தூங்கினா ஒரு வீடியோ, குழந்தை எந்திரிச்சா ஒரு வீடியோ, குழந்த சாப்பிட்டா ஒரு வீடியோ, இனி குழந்த ஆய் போகிற ஒரு வீடியோ தான் போடல. இவங்க வீட்டில் மட்டும் குழந்தை இருக்குதான்னு கேட்டால் இவங்க வீட்டில் மட்டும்தான் குழந்தை இருக்க மாட்டேங்குது. இதுதான் இவரோட கண்டென்ட் வீடியோ. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, மது குடித்தா மூளை வேலை செய்ய மாட்டேங்குது அப்படிங்கிறது. மது குடித்தேன்னிங்கன்னா எதுவுமே வேலை செய்யாது. இவர் மது குடிக்கிறத இப்பவும் இல்லை, எப்பவுமே விட மாட்டார். அப்புறம் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, எனக்கு இல்லைங்க, அவங்களுக்கு இந்த நம்ம இளவரசன்கிட்ட அந்த ராதிகா வியூஸ்ன்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு எப்பவுமே தூங்காதாட்டுக்குது. எப்படா இவரோட வீடியோ வருன்ட்டு காத்துட்ருப்பாராட்டுக்குது. அதாவது மது கடை ஓப்பன் பண்ணவனே வெளுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். வெளுக்கணுன்னா போய் கவர்மெண்ட்டை தான் வெளுக்கணும். இவர் மது குடிக்கிறாராமா, அதனால் மது கடைக்காரனாக பிடிச்சி வெளுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த பொண்ணுக்கு சுத்தமாக அறிவில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இவர் என்ன மக்கள் தலைவரா? இவர் மது குடிக்காதுங்க அப்படின்னு சொல்கிறது. இவர் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறத இப்பவும் இல்லை, எப்பவுமே நிறுத்த போகிறதில்ல. நீங்கள் எதுக்கு தொண்டை தண்ணியோ கத்திட்டு. இவர் என்ன சொன்னார்னு, புது வீட்டுக்கு போகிறேங்க, 6 மாதத்தில் 4 வீடு மாறி இருப்பார். அது வேறு விஷயம். ஒவ்வொரு வீடு மாறும்போது இனிமேல் மது குடிக்க மாட்டேங்க. சூழ்நிலை தான் காரணம். அந்த சூழ்நிலை யாருனால வருதுன்னு கேட்டால், எங்களுக்கு இலவச வருமானம் வருதுங்க, ஓவர் வருமானம். அந்த வருமானத்தை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் மது குடிக்கிறார் அப்படின்னு சொல்லியிருப்பார். இவர் சொல்கிறது ஒன்று, செய்யறது ஒன்று. இவர் இது வரைக்கும் சொன்னது ஒன்றுமே செஞ்சதில்லை. நான் நைட்டி கடை போகிறேங்க, நான் பிரியாணி கடை போகிறேங்க, நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேங்க, நான் துணி கடை போகிறோம் அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் யூடியூப் வீடியோவுக்கு வேண்டி. அப்போ தானே கமெண்டர்ஸை எல்லாம் சொல்லுவாங்க, கமெண்டர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள், எந்த மாதிரி வீடியோ போடலாம், எனக்கே தெரியலிங்க. ஏன்னா இவர் எந்த இடத்துலையுமே வேலைக்கு போனது இல்லையே, அப்புறம் எப்படி ஐடியா வரும்? இப்போ ஒரு இடத்துல வேலைக்கு போனால் தான் நம்மளுக்கு இந்த வேலை செய்யலாம், இந்த பிஸ்னஸ் செய்யலாம் தான் ஐடியா தோணும். வீட்டிலேருந்து வெளியே வர்றது இல்லையே, அந்த வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு அவங்க மனைவி விடுறதே இல்லையே. இவர் முழுக்க சோம்பேறியாக இருக்கிற முழுக்க காரணமாக தெரியுங்களா, இவங்க மனைவி தான். பொதுவாக ஒரு வீட்டில் அவங்க மனைவி இருந்தால் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, கணவரை ஊக்கப்படுத்துவாங்க. ஏங்க இந்த மாதிரி வேலைக்கு போங்க, இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுங்கள். ஆனால் இவங்க மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எங்கேயுமே வேலைக்கு போகாதீங்க, நம்ம யூடியூப்பில் இலவச வருமானம் வருது, நம்ம இதை வச்சு நம்ம லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். அப்புறம் யாராச்சும் பேட் கமெண்ட் பண்ணால் அவங்கள நாம் திட்டலாம். இதான் இவங்களோட மனைவியோட ஆம்பிஷன். ஒவ்வொரு மனைவிக்கு கணவரை உயர்ந்த இடத்துல வைக்கணும்னு ஆசை. ஆனால் இவங்க மனைவிக்கு கணவர் எந்த இடத்துலையும் வேலைக்கு போகக்கூடாது, நம்ம இலவச வருமானம் ஃபுல்லாக சம்பாதிக்கணும்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்த தூங்குறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பாரு, குழந்த எந்திரிச்சு வரக்கு ஒரு வீடியோ. அப்புறம் சமையல் கட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இருக்கிறதுல கேவலமான சமையல் கட்டு இவங்க தான். எந்த வீட்டுக்கு போனாலுமே சமையல் கட்டு இவங்க மனைவி சுத்தமாக வச்சுருக்க மாட்டாங்க. என்ன காரணம்னா, அந்த அம்மாவுக்கு வேலை செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாட்டுக்குது. ஆனால் ஆடம்பரமான வாழ்க்கையை தான் அந்த அம்மா பிடிக்கும். போண்டா, பஜ்ஜி, கறி இந்த மாதிரி கறி திங்கிற ஃபேமிலியை நான் பார்த்ததில்ல. என்னோடய லைஃப்லேயே இப்படி பார்த்ததில்ல. என்ன காரணம்னா, உழைச்சி சம்பாதிச்சு வருமானம் கிடையாது, இலவச வருமானம். அப்புறம் பார்த்திங்கன்னா சமையல் கட்டை அவங்க காட்டுறாங்க. இதுதான் பார்த்துங்க, இதுதான் மல்லித்தூள், இதுதான் சாம்பார் பொடி எல்லாம் காட்டுறாங்க. எந்த வீட்லேயுமே சமையல் கட்டில் இந்த மாதிரி பொருள் வச்சுருக்கோமான்னு கேட்டால், இவங்க என்ன காரணம்னா, இவங்க ஒரு வீடியோ போடணும், அதை வச்சு வியூஸ் வாங்கணும், வருமானம் பார்க்கணும், இலவச வருமானம். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் சிந்திக்கணும், எந்தெந்த வீடியோ பார்க்கணும், எந்தெந்த வீடியோ. இவங்க வீடியோவில் ஒன்றும் இருக்காது. என்ன இருக்க போகுது? குழந்த விளையாடுறது, குழந்த தூக்குறது, அப்புறம் கறி திங்கிறது, எங்கள் வீட்டில் மதியானம் சமைச்சது, எங்கள் வீட்டில் சாயந்தரம் சமைச்சது. அதாவது ஆடியன்ஸை பல்ஸை பார்க்குறாரு நம்ம இளவரசன். நம்ம எந்த வீடியோ போட்டாலுமே பார்க்குறக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அப்புறம் என்னங்க நம்மளுக்கு அவளை நாம் எதுக்கு வேலைக்கு போகணும்? இவர் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டார். அதை வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு இவங்க மனைவி அனுமதிக்க மாட்டாங்க. அப்போது இவர் குடிக்காமல் என்ன பண்ணுவாங்க? அந்த அம்மா ஆடி வெள்ளிக்கு சாமியோட சாரி கட்டிட்டு வருது. இவர் ஆப்டாயர் போட்டு யார் கூட பேசிகிட்டு இருக்கிற, மற்ற மரியாதையில் தான் ஒரு லேடிஸ்னால் ரெஸ்பெக்டோடு பேசணும், யார் கூடயும் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்ட்டு ஆப்டாயர் போட்டு வீடியோ போட்டு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்பார். அதுலேயும் கூட நிறைய பேர் ஒழுக்கம் கட்டவன் அப்படின்னு இருப்பார். இவருக்கு ஒழுக்கம் இப்பவும் இல்லைங்க, எப்போவுமே வரப்போகிறதில்ல. எப்படியெல்லாம் வீடியோ போடணும், இவருக்கு ஒரு சுய சிந்திப்பே கிடையாது. ஒரு ரெஸ்பெக்டோடு வீடியோ போடணும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இவர் 4-5 நாள் வீடியோ போட்டிருக்க மாட்டார். என்ன காரணம்னா, குடிச்சாராமா, சூழ்நிலை தான் காரணமாமா. எந்த மாதிரி சூழ்நிலைனா, இவர் வருமானம் அதிகமாக வருது, அதனால் நேராக கவனம் எங்கே போகுதுன்னா மது குடிக்கிறதுக்கு. என்ன பையன்னா, மது யாருமே குடிக்க மாட்டாங்க. ஒரு சிலர் குடித்தாலுமே வீடியோ போட மாட்டாங்க. மது குடிச்சிங்கன்னா உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்டுமே கல்டு போயிரு, அப்புறம் மேலே தான் போகணும். இவர் இதில் ஒரு வீடியோவாக போடுறாரு. அந்த அம்மா அங்கே உட்காந்து சிரிச்சிட்டு இருக்குது. கணவர் குடித்தா அதை பற்றி வாயே திறக்க மாட்டார். என்ன காரணம்னா, நம்மளுக்கு வருமானம் வருதுலோ. கணவர் குடித்தான்னா குடிக்கலினா என்ன? மொத்தத்தில் இவர் மாதிரி சோம்பேறியை நான் எங்கேயுமே பார்க்க முடியாது. என்ன காரணம்னா, 80-90 வயசு வரைக்கும் இன்றைக்கி உழைக்கிறாங்க. உழைக்காத இந்த மாதிரி சோம்பேறியை என்னோடய லைஃப்பில் இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. அதுதான் யூடியூப்பு. மொத்தத்தில் இவரோட இலவச வருமானத்துக்கு வேண்டி எதை வீடியோவை நான் போடுவார், அதையும் பார்த்து ரசிங்க. சிந்திப்பு என்பது நிறைய இருக்குது, ஆல்ரெடி சொல்லியாச்சு. அது சிந்திப்பு என்றைக்கு இருக்குதோ அன்றைக்கு தான் இவர் திருந்துவார். ஓகே, நன்றி, வணக்கம்.